Hey guys, welcome back. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் இன்ஃபோ அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன்னு எட்டி பார்த்தேன். டாபிக் பார்க்கும்போது வித்தியாசமா இருந்ததுன்னு எடுத்து வந்திருக்கேன். பாகிஸ்தான் ஃபன்னி டிவி ஷோஸ், முக்கியமா பாகிஸ்தான் பிக் பாஸ்ன்னு போட்டிருக்காரு. பாகிஸ்தான்ல பிக் பாஸ் இருக்கா? என்னடா இது, லோ பட்ஜெட்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அங்க யாரு ஹோஸ்ட் பண்றா என்னன்னு தெரியல. உள்ள போய் பாத்துறலாம். புதுசா இருக்கு இந்த நியூஸ். அதான் பாகிஸ்தான்ல பிக் பாஸ் ஷோ, அதுவும் ஃபன்னி டிவி ஷோன்னு போட்டிருக்கு. என்ன ஏதுங்கிறது உள்ள போய் பார்த்துலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்காளி சண்டை உண்டுன்னு நல்லாவே தெரியும். நம்ம இந்தியா என்ன பண்ணாலும் அதை அப்படியே காப்பி பண்ணி அதோடைய மீசோ வெர்ஷனை நம்ம பாகிஸ்தான்காரனுக்கு பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸை நீங்க பாகிஸ்தான்ல போனா பார்க்கலாம். உதாரணமா நம்ம இந்தியாவுல டெட்டால் சோப் போட்டு குளிச்சா அவங்க நாங்க மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் டீட்டால் யூஸ் பண்றாங்க. டீட்டால் மசா குடிச்சா அவனுங்க மசாவை குடிப்பானுங்க. இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் ஹெச்டில ரிலீஸ் பண்றோமோ அதோட 144 பிக்சல் அவனுங்க பாகிஸ்தான்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவுல முக்காலா சாங் ஃபேமஸ் ஆச்சுல, அதோட லோயஸ்ட் வெர்ஷனை பாருங்க. இந்த மாதிரி சாப்பிடுற சாப்பாடுல இருந்து ப்ராடக்ட்ல இருந்து சினிமால இருந்து பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவை அப்படியே காப்பி பண்ண ட்ரை பண்ணுவானுங்க இந்த பாகிஸ்தான்காரனுங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவுல ஃபேமஸான டிவி ஷோஸையும் பாகிஸ்தான்ல காப்பி பண்ணிருக்காங்க. அவனுக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்தியாவுல ஃபேமஸான ஒரு கேம் ஷோ இருக்கு, கோன் பனேகா கரோட்பதி, நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஷோவை பத்தி உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி பாகிஸ்தான்ல பனேகா கரோட்பதி அப்படின்னு சொல்லி ஒரு ஷோவை ரெடி பண்ணானுங்க. தமிழ்நாட்டுல தாமரை மலர்வதும் வடக்குல வந்து பப்பு ஜெயிக்கிறதும் எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரிதான் பாகிஸ்தான்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்குறதும். ஆனாலும் பாகிஸ்தான்ல ஒருத்தனையாவது கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி 2002 இந்த ப்ரோக்ராம ரொம்பவே பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு டிஆர்பி ரேட்டிங்கும் பயங்கரமா வந்துச்சு. இந்த ஷோல கேட்ட சில கேள்விகளை நம்ம பார்க்கலாமா? Which of these diseases is transmitted by mosquitoes? A. Polio, B. Malaria, C. Cholera, D. Asthma. பாத்தீங்களா, உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமா? மஸ்கிட்டோவால பரவக்கூடிய நோய் எது? போலியோவா, காலராவா, ஆஸ்துமாவா, மலேரியாவா? எவ்வளவு டஃப்பான क्वेश्चन பாத்தீங்களா? ரொம்ப ஈஸியான கிடையாது போல இருக்கு. அதே மாதிரி இந்த क्वेश्चन பாருங்க. iPhone किस ब्रांड का मोबाइल फोन है? आपके ऑप्शंस हैं Samsung, Vivo. iPhone வந்து எந்த மொபைல் கம்பெனியோட போன்? சாம்சங்கா, விவோவா, ஆப்பிளா? இந்த क्वेश्चन நம்ம ரோட்ல போற யார்ட்டயா ஒருத்தன் கேட்டா கூட கேக்குறாங்க. இந்த மாதிரி என்னங்க இது தெரியாம இருப்பாங்களா? சாம்சங் தானே? அதான் காலங்காலமா ஐபோன் சாம்சங் தானே பண்ணுது. என்னங்க இது, இன்னும் இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? இதெல்லாம் கஷ்டமான क्वेश्चन கேட்டதனால ஃபர்ஸ்ட் சீசன்ல இந்த கோன் பனேகா கரோட்பதி ப்ரோக்ராம்ல ஒரு பாகிஸ்தான் கூட ஒரு கோடி ஜெயிக்கல. அப்புறம் இதெல்லாம் கஷ்டமா கேட்டா அவங்களால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்? அதனால சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நிப்பாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு 2014 அது ஒரு பாகிஸ்தானியாவது கரோட்பதி ஆக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஜீத்தோ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராம் நடத்தி அதுல ஜெயிச்சவங்களுக்கு 1 கோடி ரூபாய் செக்க கொடுத்தாங்க. ஆனா அந்த செக்கோட வெளியே வரும்போதே தீவிரவாதிகள் அவங்க கேம்புக்கு நன்கொடையா வாங்கிட்டு போயிருப்பானுங்கிறது நமக்கு மட்டும் தெரியும். இப்ப நம்ம பார்க்க போற இந்த டிவி ஷோவோட பேரு தமாஷா. இந்த ஷோவோட கான்செப்ட் என்னன்னு சொல்றோம் கேளுங்க. ஒரு 7-8 செலிபிரிட்டிகள் ஒரு வீட்டுக்குள்ள கொஞ்ச நாள் வரைக்கும் தனியா இருக்கணும். அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றவங்க என்னென்ன டாஸ்க் எல்லாம் தராங்களோ அதை ரொம்ப கிரிஞ்சியா பண்ணி யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வின்னர். கேட்டோன்னே உங்களுக்கு ஏதோ ஐடியா வருதுல? எஸ், எக்ஸாக்ட்லி. நம்ம இந்தியாவோட பிக் பாஸ் தான் காப்பி பண்ணி லோ பட்ஜெட்ல தமாஷா அப்படின்னு சொல்லி ஒளிபரப்புறாங்க. இந்த ப்ரோக்ராம பார்த்தா ஒரே தமாஷா இருக்கும். இந்தியாவிலேயே இது கிரிஞ்சியான ப்ரோக்ராம் தான். இதை இவங்க லோ பட்ஜெட்ல பாகிஸ்தான்ல பண்றாங்கன்னா எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்க. 2000 ஹாலிவுட்ல வந்த பிக் பிரதர்ஸ் ஷோவை காப்பி பண்ணி தான் 2006 இந்தியாவுல பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஆனா இதை இவங்க பாகிஸ்தான்ல காப்பி பண்றதுக்கு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. இந்த ஷோவை காப்பி பண்றதுக்கு எதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கும்? ஏன்னா பாகிஸ்தான்ல வந்து 7 செலிபிரிட்டிகள் கிடைக்கிறதே கஷ்டமே. லோ பட்ஜெட் பிக் பாஸ் 10 வருஷமா இவங்க 7 பேரையும் முதல் செலிபிரிட்டி ஆக்கியிருக்காங்க. ஆக்குனதுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. பாவம் இல்ல?
ஒரு ஷோ நடத்தணும்னா முதல் அவங்க செலிபிரிட்டியை உருவாக்க வேண்டியிருக்கு. பார்க்கணும்னா நீங்க பார்க்கலாம். வீடு முழுக்கவே ஒரு 2-3 கேமரா தான் இருக்கும். இந்த செலிபிரிட்டிகள் பாத்தீங்க அப்படின்னா 40 நாள் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போறதுக்கு சோலோ பட்ஜெட் கிடையாது. 40 நாள். இப்ப நம்ம பார்க்க போற இந்த பாகிஸ்தானி டிவி ஷோவோட பேர் என்ன அப்படின்னா பியாங்ஸ் காட் டேலண்ட். அதாவது நம்ம இந்தியாவில் இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்னு ஒரு ஃபேமஸான டிவி ஷோ இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி பியாங்ஸ் காட் டேலண்ட் அப்படின்னு பாகிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ணானுங்க. நம்ம இந்தியாவே வந்து ஃபாரின் கேன்ல பார்த்தா டிவி ஷோவை காப்பி பண்ணுவானுங்க. நம்மளை பார்த்து இவனுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு காப்பி பண்ணுவானுங்க. பொதுவா பாகிஸ்தான்ல உள்ள டேலண்டான பீப்புள் எல்லாருமே இமிகிரேஷன் ஆஃபீஸர் தான் உட்காந்துருப்பானுங்க. அதனால நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிற டேலண்டட் பீப்புளை நம்ம புதுசா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணானுங்க. ஆனா இந்த ஷோ ஆரம்பிச்ச 2வது எபிசோட்லயே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜட்ஜஸுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர முடியாம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா பின்ன என்னங்க, ஷோல எப்ப பார்த்தாலும் இவனுக்கு சாப்பிட்டுட்டே தான் இருக்கானுங்க. அங்க சோலோ ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் உயிரை கொடுத்து. இங்க பாருங்க குக்குரே சாப்பிட்டுட்டு இருக்க சவுண்ட் வருது. கச்சக்கோ கச்சக்கோ. ஓ இவனுங்க தான் ஜட்ஜஸா? நான் நினைச்சிருக்கேன் இவங்க ஏதோ ஸ்கிட் பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்கன்னு. ஏண்டா எங்க ஊர்ல எல்லாம் ஜட்ஜஸுக்கு ஏதாவது வச்சா அது அந்த பிராண்டோடது, அவங்க அதை எடுக்க மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க, என்ன உள்ள ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு ஒரு சட்டியில முறுக்க போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுல இருக்கீங்க. அப்புறம் சீரியஸா திங்கிறீங்களா? நல்ல ஷோவா இருக்கு. இங்க ஜட்ஜஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் ஏதாவது சாப்பிட்டா அது எடிட்டிங்ல போயிடும். அவங்களுக்கு பிரேக்ல தான் அவங்க சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு பிரேக்கும் கொடுக்கல போல இருக்கு. சார் இது என்ன சார் முடுக்கு கொடுக்குறீங்க பிரேக்ல திங்கிறதுக்கா? பிரேக்ல திங்கிறதுக்கா? இன்னைக்கு மொத்த ஷூட்டிங்கு தான் சாப்பாடு. உட்காந்து கோரி ஒரு பக்கத்துல இருக்கு. அதனால இவனுக்கு ஸ்நாக்ஸாவே சாப்பிட்டு தீத்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம வர பெர்ஃபார்மர்ஸ் கிட்ட இவனுக்கு சண்டை வேற போடுவானுங்க. Do you want to fight with me அப்படின்னு சொல்லிங்க பாருங்க. You want to fight? No. You want to fight? No, sir. You want to make fun of my people? No. இப்படி பண்ணா எவன் வருவா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு? அதனால 2வது உனக்கே கோவம் வருது முறுக்குல பாத்து கேட்டானா? சார் நொறுக்குறீங்களே எனக்கு கொஞ்சம் குள்ள சொன்னா do you want to fight with me? எங்களுக்கே ஒரு சட்டி முறுக்கு தான் இருக்கு, பங்குக்கு வரியா? ஏன்டா டேய் அந்த ஸ்கிரிப்டை கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்களாடா? do you want to fight with me தூக்கத்துல நிலம்புற மாதிரி எழுப்புறாரு அவர். அதுக்கு மேல நோ பயந்துட்டாரா? இப்ப நான் கேட்கிறேன் do you want to fight with me? ஜட்ஜஸ் மாதிரியாடா இருக்கீங்க? இவங்கள ஜட்ஜஸா போட்டதுக்கே சண்டைக்கு போகணும் போல இருக்கு. எபிசோட்லயே இதை இழுத்து மூடிட்டானுங்க. ஆமா அதுதான் அந்த அட்டையில மார்க் எழுதி காமிக்கிறியே, அப்புறம் எதுக்கு பக்கத்துல இந்த ஆப்பிள் லேப்டாப் பில்டப் பிஞ்சு போயிருச்சு. இந்த நம்பரை பிரிண்ட் பண்ண கூட வைக்கலையாடா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு ஷோ பண்ணணும்டா, நாங்க எழுதி காட்டலாம்டா. ஏன்னா நாங்க யூடியூப் சேனல், நீங்க அங்க டிவில தானடா பண்றீங்க, பிரிண்ட் எடுத்து காட்டுங்களேன்டா. அவர் எழுதுறாரு. ஏன்டா டேய் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஜோடி நம்பர் 1ல மெஷின் வந்துருச்சுடா. அமுக்குனா ஸ்கோர் போர்டுல முன்னாடி வரும். நீங்க என்னன்னா இப்ப வந்து அட்டையில எழுதி காட்டிருக்கீங்க, எங்களை விட கேவலமா இருக்கீங்களா? நல்ல நேரம் கையில காட்டாம விட்டா. ஆமா நீங்க இன்னும் கொஞ்சம் செலவு குறைச்சிருக்கலாமே சார். ஒவ்வாது சார் 7 சார் அப்படி காட்டிருக்கலாம்ல. காட்ட முடியாது. முறுக்கு சாப்பிட்ட கையை என்ன இருக்குல்ல, இப்படி காட்டுனா டிவி கேமராவில் காட்டினா ஒரு எண்ணெய் பிசுக்கா இருக்கு. அட இந்த யூடியூப்ல கோக் ஸ்டுடியோ எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அவ்வளவு அருமையான ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. ஆஹா பாகிஸ்தான்ல இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கானுங்களா, கொஞ்சம் மேல கொண்டு வாங்கடா அப்படின்னு பார்த்தா இந்த பியாங்ஸ் காட் டேலண்ட் ஷோல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மளாம் இந்த ஸ்கூல் காலேஜ்ல பிராக்டிகல் எக்ஸாமுக்கு போவோம் பாத்தீங்களா, எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம போய் வைவால உட்காந்துருப்போம் பாருங்க. அது மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கானுங்க ஒரு டேலண்ட் ஷோல. இங்க பாருங்க. लम्हा मुझको तड़पाती है மறக்கறியா? याद आती है मुझे तेरी याद आती है. அவர் எடுத்து கொடுக்குறாரா? தம்பி அட்டையில மார்க்ஸ் எழுதுற உனக்கு எதுக்கு மேக் புக்கு? அட்டையில தானே எழுதிக்கிட்டு இருக்கு. அது அட்டையோ தெரியல. அதுவும் அட்டையா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். ஒரு ஜட்ஜஸ் டேபிள்ல மார்க் ஷீட் இல்ல, ஒண்ணும் இல்ல, முறுக்கு டப்பா மட்டும்தான் இருக்கு. அது பிளேட்ல ஏதோ இருக்கு. அது பையில ஏதோ வச்சிருக்கீங்க, மிச்ச முறுக்க போட்டு கொண்டு வரதுக்கு. அவனை பாருங்க சார், அவன் பாருங்க சார், இந்த பல்லு எடுக்கல மாட்டேன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய் சரியான நான் தான் லேப்டாப்பை திருப்பி காட்டுறேன். அதில் ஸ்க்ரீன் கீபோர்ட்லாம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து தானே வச்சிருக்கேன். ஊதுனா கீழே விழுந்துடணுமா?
कुछ भी मुझे तेरी அவர் யாரு? याद आती है जब भी तू இதெல்லாம் ஒரு டேலண்ட் அங்கே பாருங்க. நம்ம ஊர்ல சின்ன பசங்க தெருவில் நின்று விளையாடிட்டு இருப்பாங்க, அதை கொண்டு வந்து டேலண்ட்னு காமிச்சிட்டு இருக்கா பார்த்தீங்களா? நீ சிரிக்காத, ஒரு கதை அப்படி அவன் என்னத்தையாவது கொண்டு வந்து ஆட்டுறான். நீ எழுமையா ஊருக்கு தின்னுகிட்டு இருக்கல்ல, எந்திரிச்சு போடா வீட்டுக்கு. ஏண்டா இந்த ரங்கநாதன் தெரு பக்கம் போனீங்கன்னா ஒரு தாத்தா இதை 100 ரூபாய்க்கு 3 வித்துக்கிட்டு இருப்பாரு. டிக்கெட் டிக்கெட் அதை எடுத்துட்டு வந்து அது டேலண்டாடா. ஏண்டா அது கேட்டினாடா? அது அவங்க ஒரு ஆள் கண நேரமா நிக்கிறாரு, எலிமினேட் ஆனவங்களை பிடிச்சி வெளியே அனுப்புறதுக்கு. அதுக்கு டிவிக்கு போட்டுக்கு. ஆமா, ரிகார்ட்னால தான் மறைச்சு வச்சிருக்காங்க. இவர் ஏதோ பண்றாரு, என்னன்னு இது என்ன கஞ்சி அடிச்ச குரங்கு மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா டேய், உலகத்திலேயே ஒரு ஷோல பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் பாட்டே இல்லாம டான்ஸ் ஆட வச்சது நீங்க ஒருத்தன் தான்டா. ஏன் பட்ஜெட் இல்லையா இல்ல காப்பிரைட் இஷ்யூவா? ஐயோ ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் ஷோ போட்டா 2வது எபிசோடுக்கு அப்புறம் எவன் வருவா பெர்ஃபார்ம் பண்ண? இந்த போட்டியில ஜெயிச்சா எவ்வளவு பிரைஸ் தெரியுமா? 70,000 rupees, நம்ம இந்திய மதிப்புல 21,000 ரூபா. இதுக்கப்புறம் எவன் வருவா அந்த ஷோக்கு? பாகிஸ்தானோட அந்த ஷோ வந்து அட்டர் ஃபிளாப் ஆனதுனால இன்னொரு ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண. முதல் பரிசு 21,000. ஏண்டா இங்க 1 கோடி பாதி வீடு காருன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி முறுக்கா சாப்பிட்டது சாப்பிட்டா எங்க ரவுண்டா 1 லட்சம் கொடுக்கணும். அது என்ன 70,000 கணக்கு? அவ்வளவுதான் வருது போல அவங்களுக்கு. 1 ரூபா. அது இந்திய மதிப்புக்கு மாத்தி பார்த்தா 21,000. அப்ப அந்த 70,000 எந்த கண்ணா? பாகிஸ்தான் காசு. சிந்து காட் லேட்டட் அப்படின்னு சொல்லி அதே கான்செப்டை வச்சு ஒரு ஷோவை ஸ்டார்ட் பண்ணானுங்க. அந்த இதுக்காவது ஏதோ பட்ஜெட் ஒரு 10,000 ரூபா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000-2000 தான். அந்த 1000-2000 எதுக்கு அப்படின்னா மூத்தர் சந்தில இந்த சுத்தி பெட்ஷீட் கட்டியிருக்காங்க, அந்த பெட்ஷீட் கட்டுறதுக்கான வாடகையா தான் இருக்கும். அதுலயாவது ஜட்ஜுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தானுங்க. இதுல ஜட்ஜுக்கு அதிகமா இருக்கானுங்க பாருங்க. 5 பேர் இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. சரி, இதுலயாவது பாகிஸ்தான்ல இருந்து ஏதாவது டேலண்டான பீப்புளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா வர்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் எப்படி வரானுங்கன்னு பாருங்க. கண்டஸ்டன்டோட பேரு பிலால். சிகரெட் ஸ்மோக்ல இருந்து ரிங் விட போறாரு. எப்பா எவ்வளவு பெரிய டேலண்ட்ல. இதை ஜட்ஜ் பண்றதுக்கு 5 பேர் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டிருக்கீங்களே, இந்த மாதிரியான ஷோவை பாக்குறது இன்ஜூரியஸ் டு பிரெயின் போடுங்கடா. बिलाल भाई उसे आता है ऐसा कोटी बती दी பாத்தீங்களா சிகரெட் தூக்கி போறத? ஏன்டா அது மூத்திர சந்தா இருக்கல. ஆனா இப்ப ஷோ நடக்குது இல்ல. அங்கிள் ஏதோ கல்யாண வீட்டு ரிசப்ஷன் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரியான கண்டஸ்டன்ட்டை வச்சு இவனுக்கு ஷோ பண்றாங்க. டேய், நீங்க வேற லெவல் பண்ணீங்கடா. நீங்க தான் இந்தியா மேல அணு ஆயுத தாக்குதல் பண்ண போறீங்க, அப்படிதானே? ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும், என்டர்டெயின்மென்ட்டாவும் இருந்திருக்கும் அப்படி நாங்க நம்புறோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல டக்கா. ஆனா எல்லா ஷோவுலயும் அவங்களோட அந்த டீடைலிங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. 21,000 ரூபா முதல் பரிசு. 100 நாள் பிக் பாஸ், அங்க 40 நாள் தான் சார் எங்களால முடியும். 40 நாள் எந்த ஊர்ல சார் பிக் பாஸ் 40 நாள் பண்றாங்க? தமிழ்ல எல்லாம் நாள் பத்தாம இழுத்து 105 வரைக்கும் கொண்டு போறாங்க. இவங்க இருக்கிறத சுருக்குறாங்க. சரி, அங்க 100 பண்றாங்க, நாங்க 50 பண்ணுவோம். பாதிக்கு பாதி கூட வரல. அதுலயும் 10 நாளை குறைச்சி 40 நாள் பண்ணுவோமா? அதுவும் உள்ள 16 பேர் அனுப்புனா செலவாகும்னு 7,000 எப்படி சார்? பாதிதான் எல்லாம் செய்வாங்க போல. உங்க ஷோலாம் இப்ப பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. ஆனா இந்த உலகத்துல எந்த ஷோவிலையும் கொடுக்காத ஒரு விஷயத்த அந்த ஒரு டேலண்ட் ஷோவில் கொடுத்தீங்க. ஜட்ஜஸுக்கு முறுக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய. அவங்களும் நல்ல ஆசை தீர தின்னுகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, நான்லாம் கோன் பண்ணுங்க குரோர்பதிக்கு போனா அள்ளிட்டு வருவேன் காசை. ஐபோன் எந்த கம்பெனியோட? சாம்சங் ஒப்போ நினைக்கிறேன். ஒப்போ அதுவே உனக்கு தெரியல. அப்படி அழிட்டு இல்ல, அங்க இருந்து நான் அவங்க சொல்றாங்களா, சார் இந்தாங்க சார் நீங்க ஜெயிச்ச 10 லட்சம் ரூபா. அப்பாடான்னு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா 40,000. என்னங்க 40,000 தான் இருக்கு? நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு, நைஸ். உங்களை அடுத்த வீட்டுல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.